எல்லாருக்கும் ஒரு ஹாய் 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 வணக்கம் வந்தனம். இன்னைக்கு சும்மா ஒரு குட்டி கதைக்கு போகலாமா? வாங்க ஒரு சின்ன கற்பனையோடு இந்த கதையை தொடரலாம். ஒரு அழகான குடும்பம், அதில் அப்பா அம்மா 2 அழகான தங்கமான குழந்தைங்க. அந்த குழந்தைங்க அந்த அப்பா அம்மா அழகாக தங்கமாக வளர்க்குறாங்க. மூத்தவன் வந்து மகன், 2வதுக்கு வந்து பொண்ணு, பெண் குழந்தை. அவங்க பாசமாக அன்பாக கலகலன்னு அந்த குடும்பத்தில் எப்பொழுது சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இப்படி இருக்கும்போது காலங்கள் உருண்டோடுது, பிள்ளைங்க வளர்கிறாங்க, ஸ்கூல் முடிக்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு வேலை, நல்லா ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வராங்க. இதனால அவங்க அம்மாவுக்கு ஒரே கர்வம், என்னை போல யார் அப்படின்ற மாதிரி. இப்படியே இருக்கும்போது பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. வீட்டுக்கு மருமக வரான். நார்மலாக வீட்டுக்கு மருமக வந்தால், பாருமா, நம்மளோட வீட்டோட வரமுறை இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம காலையில் எழுந்திரிப்போம், இப்படி எல்லாம் தான் வேலைகள் எல்லாம் நடக்கும், நீயும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா, வீட்டில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் பண்ணணும், இந்த மாதிரி மாமியார் சொல்லுவாங்க. இந்த கதையில் வர மாமியார் கொஞ்சம் வித்தியாசமானவங்கன்றதை விட ரொம்பவே வித்தியாசமானவங்க. இதை பாருமா, என் குடும்பம் ஒரு அரசவை மாதிரி, அதில் உங்கள் மாமனார் இருக்காரே, அவர் முதல் மந்திரி மாதிரி. அவர் பாதுகாப்புத்துறை, வெளித்துறை, உறவுத்துறைன்னு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து அவருக்கு துணை முதல்வர் மாதிரி. உள்துறை, நிதித்துறை, ஜவுளித்துறை இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் மகன், உன் கணவன், அவன் வந்து தொழில்துறை, வீட்டு வசதித்துறை இதெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். இதை கேட்கும்போதே மருமகளுக்கு வித்தியாசமாக தோணுது, என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு. ஆனால் ஒன்றும் பேசலை, அமைதியாக கேட்டுக்கிறாங்க. மகள், நாத்தனார், செயலாக்கத்துறை, விளையாட்டுத்துறை இது எல்லாத்தையும் என் மக பார்த்துக்கிறா. அதாவது உன் நாத்தனார் தான். அப்போது இந்த பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்கே பேச்சு அப்படின்னு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கு. அப்போது திருப்பி, உன்னோட வேலை என்ன தெரியுமாம்மா? உணவுத்துறை, சுகாதாரத்துறை, குடும்பத்துறை இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரே கர்வம். எல்லா பெரிய வேலை வந்தது போனது எல்லாத்தையும் மருமக மேலே தாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அப்போது மருமகள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறான், அத்தை, நான் ஒரு எதிர்கட்சி தலைவியாக இருந்துட்டு போயிடுறேன். அவங்களுக்கு வாயடைச்சி போயிடுது. அத்தோடு அந்த பொண்ணு நிறுத்தலை. அப்போ தான் நான் அப்பப்போ வெளிநடப்பு செய்ய முடியும், குற்றங்களை எடுத்து சொல்ல முடியும், என்ன ஏதுன்னு அப்பப்போ பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வித்தியாசமாக அவங்க தோரணையிலேயே சொல்கிறான். அந்த அத்தைக்கு ஒன்றுமே பேச முடியாமல் வாயடைச்சி போய் சும்மா போயிடுறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சின்னவங்க தானே, என்ன வேணாலும் சொல்லிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே போல் சின்னவங்களும் பெரியவங்க கிட்ட மரியாதையோட கௌரவமாக நடந்துக்கணும். இதுதான் இன்னைக்கு ஒரு குட்டி கதை.